ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதாவது நம்ம கரெக்ஷன் செய்யப்பட்ட புதிய பிளானுக்கான ஒரு சின்ன விளக்கம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, அதிகமான கால்ஸ் வந்து இது சம்மந்தமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கான ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன். அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் பற்றின ஒரு விளக்கம் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 26 பிப்ரவரி 2024 நம்ம லான்ச்சிங் பண்ண போகிறோம். அப்போ லான்ச் பண்ண டேட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆள் சேர்த்தாலும் சேர்க்காட்டாலும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது உங்களுக்கு 100 ரூபாய் இன்கமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை பேசிக் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா 100 நாள், ப்ரீமியம் பிளான் எடுத்தோம்னா 200 நாள். இப்போ இதுதான் பிளான். ஓகேங்களா? அப்போ பேசிக் பிளானில் 10,000 ரூபாவும், ப்ரீமியம் பிளானில் 20,000 ரூபாவும் நான் எந்த ஒரு நபரையுமே ரெஃபர் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் இன்கம் மட்டும் என்னால் பெற முடியும். இப்போ இதுதான் இந்த பிளானை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் நிறையா பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் பிளான் ஓகே, பட் முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ ஏற்கனவே நம்ம நிறுவனத்தில் ஐடி போட்டு இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? நிறைய பேர் கேட்டுட்டாங்க, இன்னும் நிறைய பேர் கேட்காம கூட இருப்பாங்க. பட் கேட்கலான்னா யார்கிட்ட கேட்கலான்னு தெரியாமல் கூட இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா? சரி, இப்போ நீங்கள் புது பிளான் வந்து நம்ம லான்ச்சிங் பண்ணும்போது ஏற்கனவே நாங்கள் ஒரு 30 நாள் இல்லை 40 நாள் 50 நாள் நாங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம். இப்போ நீங்கள் லான்ச்சிங் பண்ணுற டேட்டில் இருந்து இப்போ நான் 50 நாள் ஏற்கனவே ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா 51வது நாள்லேருந்து கவுண்ட் வருமா? இல்லை நான் 30 நாள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன் ஏற்கனவே, 31வது நாளில் இருந்து கவுண்ட் வருமா? இல்லை நான் ஏற்கனவே 10 நாள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன், 11வது நாள்லேருந்து கவுண்ட் வருமான்ற ஒரு கேள்வி வந்து அதிகப்படியான நபர்கள் மூலமாக இங்கே எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது நான் என்கிட்ட பேசின வரைக்கும் லீடர்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அதை தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விளக்கமான பதிவை நான் கொடுக்குறேன். நம்ம ஸ்டேட்டஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்ஷன் செய்யப்பட்ட பிளான் எப்போ லான்ச் ஆகுதோ அது வந்து டே 1ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா கவனிக்கணும். அது வந்து டே 1. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் 50 நாள் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு நபரையுமே ரெஃபர் பண்ணாமல் 50 நாளைக்கு ஒரு 2,500 உங்கள் வேலெட்டில் வந்து இருக்கும். அந்த வேலெட்டுக்கு பேர் நம்ம லான்ச்சிங் பண்ணதுக்கப்புறமா அது பேர் வந்து ஓல்டு வேலெட், பழைய வேலெட் அது. சரிங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த வேலெட்டில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் விட்ரால் கொடுக்குறதுக்கான ஆப்ஷனை நாங்கள் கொடுத்துட்டோம். அதையும் இதையும் நீங்கள் பொருத்த வேண்டாம். இங்கே வந்து டே 1லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. டே 1லேருந்து 100 நாள். இப்போ நான் யாரையுமே ரெஃபர் பண்ணலை. நான் 50 நாள் அங்கே ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். எனக்கு ஒரு 2,500 சேர்ந்துருக்கு அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். அதை நீங்கள் விட்ரால் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 1வது நாளில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அப்போ டே 1லேருந்து அகைன் உங்களுக்கு 100 ரூபா 100 நாள் வரைக்கும் வரும். 51வது நாள்லேருந்து கால்குலேட் கிடையாது. நீங்கள் 30 நாள் அங்கே ஸ்டேட்டஸ் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து அகைன் 1வது நாளில் இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? இப்போ நிறையா பேருனுடைய கொஸ்டினுக்கு இந்த இடத்துல பதில் கிடச்சிருக்கும். ஏன்னா முக்கியமாக ஒரு சில லீடர் என்கிட்ட கேட்டது அப்படின்னா, சார் இப்போ கிட்டத்தட்ட 30 நாள் லாஸ்ட்டாக ஜனவரி ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதியில் ஜாயின் பண்ணவங்க ஒரு 32 நாள் பக்கம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி 1வது நாள்லேருந்து வருமா இல்லை 31வது நாள்லேருந்து வருமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கான விளக்கத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா? ஸோ அதை பற்றி யாரும் worry பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸுக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபா ரெகுலராக கிடச்சிட போகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விட்ரால் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே மார்ச் 2ஆம் தேதி நீங்கள் விட்ரால் எடுக்கக்கூடியது பழைய வேலெட் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய வருமானம் எல்லாம் தனித்தனி வேலெட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு தனியாகவும் ஒர்க்கிங் வேலெட்டு தனியாகவும் ஆட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில் நம்ம சொல்லியாச்சு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா லீடர்கள் மூலமாகவோ டீம் மூலமாகவோ எனக்கு வரும்போது அது சம்மந்தமான ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இதுவும் நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. 2 பிளான், அதாவது பேசிக் பிளான், ப்ரீமியம் பிளான், இந்த 2 பிளான்லேயுமே நமக்கு வந்து பைனரி இன்கம் அப்படின்ற ஒன்று இருக்குது. சரிங்களா? பேசிக் பிளான்லேயும் பைனரி வச்சுருக்கோம், ப்ரீமியம் பிளான்லேயும் பைனரி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆனது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பேசிக் பிளானில் இருக்கோம், 3000 ரூபா கொடுத்து பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ரீமியம் பிளானுக்கு ரெஃபர் பண்ணலாமா? ப்ரீமியம் பிளானுக்கு ரெஃபர் பண்ணால் எனக்கு அங்கே இருக்கிற பைனரி எனக்கு இங்கே வருமானு கேட்டால் 100% வரும்.
அது எப்படி வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பைனரி ட்ரீ வந்து 2 ட்ரீயாக உங்களுக்கு நாங்கள் வியூ பண்ணி காமிச்சிருவோம். ஒன்று பேசிக் பிளானுக்கான பைனரி ட்ரீயும் ப்ரீமியம் பிளானுக்கான பைனரி ட்ரீயும் உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருவோம். நீங்கள் பேசிக் பிளானில் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேர் மேட்ச் ஆகும்போது பேசிக் பிளானுடைய பைனரி கமிஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானில் ஒரு 2 பேரோ 3 பேரோ நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ப்ரீமியம் பிளானுடைய பைனரி ட்ரீயில் உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த ட்ரீயில் மேட்ச் ஆக உங்களுக்கு அதில் இருந்தும் பைனரி இன்கம் வரும். சேம் டைம் ப்ரீமியம் பிளானுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கான ரெஃபரல் கமிஷனும் உங்களுக்கு வரும். 2க்கும் தனித்தனி லிங்க்கு கிடையாது, ஒரே லிங்க்கு தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நம்ம சைட்டு ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தனித்தனி வீடியோவாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஏன்னா இது சம்மந்தமான கேள்விகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான விளக்கத்தை இந்த ஆடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட்டு கேட்டாங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் கேட்கும்போது அது சம்மந்தமாக நான் விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நன்றி. அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.